ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பட்டியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 45 நிமிடங்கள் மட்டுமே நடந்த புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர். குண்டுகட்டாக தூக்கி சென்று வெளியேற்றப்பட்டனர் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள். புதுச்சேரியின் வளர்ச்சியை தடை செய்தது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தான் முக்கிய காரணம். சபாநாயகர் செல்வம் பரபரப்பு பேட்டி. புதுச்சேரியில் ராஜீவ் மற்றும் இந்திரா சதுக்கத்திற்கான பாலம் அமைக்கும் பணி 436 கோடிக்கு ஒப்புதல் அளித்தது மத்திய அரசு. புதுச்சேரியில் தொழில் தொடங்க அரசு துறைகள் கால வரம்புக்குள் தடையில்லா ஆணை வழங்காவிட்டால் அபராதம். சட்டசபையில் புதிய சட்டம் நிறைவேற்றும். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் குண்டுகட்டாக தூக்கி செல்லப்பட்டு வெளியேற்றப்பட்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் செப்டம்பர் 18ஆம் தேதி தொடங்கியது. கூட்டத்தின் முதல் நிகழ்வாக சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் இரங்கலை வாசித்தார். தொடர்ந்து பேரவை முன்பு முதலமைச்சர் தாக்கல் செய்ய வேண்டிய ஏடுகளை சமர்ப்பிக்கும்படி கோரினார். அப்போது சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு குறுக்கிட்டு, சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகத்தால் தனது தொகுதியில் 6ற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர், அது பற்றி விவாதிக்க வேண்டும், இதற்காக சபையை கூடுதலாக நாட்கள் நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக எழுந்து புதுச்சேரியின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க சட்டசபையை குறைந்தபட்சம் 10 நாட்கள் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். அப்போது சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் முதலமைச்சருடன் கலந்து பேசி சபையை நடத்துவது குறித்து தெரிவிக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனாலும் திராவிட முன்னேற்றக் கழகம், காங்கிரஸ், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பேசும்போது, புதுச்சேரியின் மக்கள் நல பிரச்சினைகள் குறித்து சட்டசபையில் விவாதிக்க வேண்டும், சட்டமன்ற அறிவிப்புகள் எதுவும் செயல்படுத்தப்படவில்லை, அதற்கு ஒட்டுமொத்தமாக இந்த அரசே காரணம் என்று கூறவில்லை, மத்திய அரசு தங்களை ஏமாற்றுகிறது என்றும் இது தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும், குறைந்தபட்சம் 7 நாட்களாவது சபையை நடத்துங்கள் என்று தெரிவித்துள்ளார். அப்போதும் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சபையை தொடர்ந்து நடத்த அமருங்கள் என்றும் முதலமைச்சருடன் பேசி சபையை நடத்துவது குறித்து முடிவெடுப்போம் என்று தெரிவித்தார். இதே நேரத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தனது இருக்கையில் இருந்து வெளியேறி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சென்று மனு ஒன்றை அளித்தார். பின்னர் சபாநாயகர் இருக்கை முன்பு நின்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினர், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களும் சபாநாயகர் இருக்கையின் முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டு கோஷம் எழுப்பினர். இதனால் சபையில் கூச்சல், குழப்பம் ஏற்பட்டது. சபையை நடத்த இடையூறாகவும் இருந்தது. இதையடுத்து சபை காவலர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், கெனடி, செந்தில்குமார், சம்பத், நாக தியாகராஜன், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், ரமேஷ் பரம்பத், சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆகியோரை குண்டுகட்டாக தூக்கி சபையில் இருந்து வெளியேற்றினர். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அராஜகம் ஒழிக, ஜனநாயக படுகொலை என கோஷமிட்டார். தொடர்ந்து வெளியேற்றப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மைய மண்டப நுழைவாயில் அருகே தரையில் அமர்ந்து கோஷத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சபை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்திப்பின் போது, புதுச்சேரியில் குடிநீரை அருந்துவதற்கே மக்கள் அஞ்சும் நிலை உள்ளது. சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் விநியோகத்தால் 6 உயிர்களை இழந்துள்ளோம். இதுகுறித்து அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்களை முதல்வரோ அமைச்சர்களோ இன்னும் நேரில் சென்று பார்க்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் ஆற்றுப்படுகையில் இருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் திட்டம், சங்கராபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வரும் திட்டம், மேலும் ஊசுட்டேரி குடிநீர் திட்டம், ஆற்றுப்படுகையிலிருந்து குழாய் மூலம் தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் எதையும் செயல்படுத்தவில்லை என்றும், சட்டசபையில் அறிவித்த எந்த திட்டமும் செயல்படுத்தப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டிய அவர், சபாநாயகரும் பாரதிய ஜனதா கட்சிக்காரர் போல் செயல்பட்டு தங்களை வெளியேற்றியுள்ளார். இது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும், பேரவையில் இருந்து வெளியேற்றினாலும் மக்களுக்காக தங்களின் போராட்டம் தொடரும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். விஷத்தண்ணி குடிச்சு செத்துட்டாங்க, பலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. கிட்னி போகுது முக்கியமா. தனியார் ஹாஸ்பிட்டலில் கூட நீங்க நிரம்பி வெளியுது. இன்னைக்கு இதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்றோம். அதே போல கொண்டு வந்திருக்க 5 பில்லு ஒரு 4 நிமிஷத்துல விவாதம் எல்லாம் பாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை பத்தி விவாதிக்கணும்னு சொல்றோம். தொடர்ந்து போன சட்டமன்றத்தில் நீங்க சொன்ன எதையுமே நடைமுறைப்படுத்தல, அதெல்லாம் பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச சொல்லும்போது நம்மளை உதாசீனப்படுத்தி தொடர்ந்து சபை நடத்தினாங்க. எங்களுக்கு பேசுறதுக்கு கூட வாய்ப்பு தரல. எங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, ஒரு நாள் தான் நடத்த போறோம், சரி உங்க தரப்புல பேசுங்கன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு கருத்துக்களை சொல்லிடுறோம். பேசுறதுக்கே வாய்ப்பு எல்லாத்தையும் வெளியே போடுறது மோசமான ஜனநாயக விரோதம்.
சட்டசபையை நடத்துறதுக்கு பயப்படுறாங்க. ரொம்ப ரொம்ப வந்து வேதனை அளிக்கக்கூடிய விஷயம். எங்களுடைய கூட்டணி கட்சி, அதாவது எங்களுடைய இந்தியா கூட்டணி கட்சியினர் இதை பற்றி முறையிடும் போது முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லும்போது தடுத்து இது பெரிய, அதாவது இதை முக்கியத்துவம் கொடுக்காம எங்களை வெளியேற்றிருக்கிறாங்க. இது கண்டிக்கத்தக்க விஷயம். புதுச்சேரியின் வளர்ச்சியை தடை செய்ததற்கு முக்கிய காரணமே முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தான் என்று சபாநாயகர் காட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 45 நிமிடங்கள் நடந்த நிலையில் காலவரையின்றி சபாநாயகர் பேரவையை ஒத்திவைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அப்போது பேசிய சபாநாயகர் செல்வம், சட்டப்பேரவையில் தொழில்துறை சீர்திருத்தம் மற்றும் ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொழில்துறை கோப்புகளுக்கு அதிகாரிகள் உடனடி ஒப்புதல் அளிக்க உரிய சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், சுகாதாரமற்ற குடிநீர் குறித்து பேசுவதற்கு எதிர்க்கட்சியினருக்கு நேரம் ஒதுக்கி அனுமதி வழங்குவதாக தான் தெரிவித்தும் அதை பொருட்படுத்தாமல் அவர்கள் வெளிநடப்பு செய்ததாக தெரிவித்தார். சபையில் பேசுவதற்கு யாரும் இல்லாததால் அவையை முடிக்கும் சூழல் உருவானதாகவும் தெரிவித்த அவர், புதுச்சேரியில் சுகாதாரமான குடிநீர் உட்பட மக்களது பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், குடிநீர் பிரச்சினையை தொடர்ந்து முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் பொதுமக்களை நேரடியாக சென்று சந்தித்து பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். தொடர்ந்து மாநில அந்தஸ்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினர்களும் விரைவில் டெல்லி சென்று பேச உள்ளதாகவும், கூட்டணியில் உள்ளதால் தீர்வு சாதகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். சபாநாயகர் எங்கும் கலந்து கொள்ளக்கூடாது என்று சட்டம் வரையறுக்கப்படவில்லை என்றும், எதிர்க்கட்சிகள் அழைத்தால் கூட தான் சென்று விழாக்களில் கலந்து கொள்வேன் என்று தெரிவித்த அவர், சபாநாயகராக தான் எங்கும் வரம்பு மீறி செயல்படவில்லை என்று தெரிவித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மத்திய அரசின் புரோக்கராக செயல்பட்டார். புதுச்சேரியின் வளர்ச்சியை முழுவதுமாக வீணடித்ததற்கு அவரே முக்கிய முதல் காரணம் என்று குற்றம் சாட்டிய சபாநாயகர், நாராயணசாமி தனது கட்சியின் தலைமை இடத்திலேயே பொய் சொல்லும் வழக்கமுடையவர் என்றும், அதற்கு புதுச்சேரியில் நடந்த ஒரு சம்பவம் முக்கிய ஆதாரமாகவே உள்ளது என்றும் தெரிவித்தார். சபாநாயகராக செயல்படும் தன் மீது ஆதாரத்துடன் கூடிய குற்றச்சாட்டை நாராயணசாமி முன்வைத்தால் தான் அந்த கணமே தனது பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்றும் சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது மத்திய அமைச்சராக இருந்த நாராயணசாமி புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய நிதியை கிடைக்க விடாமல் தடுத்து அப்போது முதலமைச்சராக இருந்த ரங்கசாமி அரசை வீழ்த்த நிதி கிடைக்காமல் மிகப்பெரிய தவறை செய்த காரணத்தினாலேயே புதுச்சேரி தற்போது கடன் சுமை மிக்க மாநிலமாக மாறியுள்ளது என்றும், எனவே புதுச்சேரியின் வளர்ச்சியை குலைத்ததில் மிக முக்கிய காரணமே நாராயணசாமிதான் என்று சபாநாயகர் செல்வம் காட்டமாக தெரிவித்துள்ளார். நிறைவேற்றி கொடுக்கின்ற ஒரு அரசா செயல்படுது. எதிர்கட்சி தலைவரும் நான் மீண்டும் வேலுகோட்டு வச்சு அவர் கேட்காம அவரை வந்து வெளியே உட்காந்து தர்ணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால அவங்களை வெளியே அனுப்ப வேண்டிய சூழல். அவர் புதுச்சேரியுடைய வளர்ச்சியை முழுவதுமாக குட்டிசவர் ஆக்கியவர் நாராயணசாமி. அவர் ஏற்கின்ற இயக்கத்தினுடைய தலைவரிடமே, உங்க எல்லாரும் தெரியும், அவர் இருந்த இயக்கத்தினுடைய தலைவரிடமே பொய்யான தகவலை புதுச்சேரியில, அதை நீங்க வேற எங்கேயும் வெளியில் சென்று பார்க்கலாம், ஒரு மீனவர் கிராமத்துல அந்த அரசுக்கு எதிர்ப்பா இவருக்கு எதிர்ப்பா ஒரு மகளிர் பெண் வந்து கொலை சொல்கின்ற பொழுது அதை தவறாக சித்தரிக்கக்கூடியவர் தான் நம்முடைய மத்திய அமைச்சராக முன்னாள் முதல்வர் நாராயணசாமி. புதுச்சேரி இந்திரா காந்தி மற்றும் ராஜீவ்காந்தி நிறுத்தங்களில் மேம்பாலம் அமைத்திடும் திட்டத்திற்கு 436 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டுவர புதிய மேம்பாலங்கள் கட்டுவது மட்டுமே நிரந்தர தீர்வாக இருக்கும் என்பதால் இந்திரா காந்தி சிக்னல், ராஜீவ் சிக்னலை இணைத்து மேம்பாலம் கட்ட புதுச்சேரி அரசு முடிவு செய்தது. இதற்கான விரிவான திட்டத்துடன் கருத்துருவாக்கம் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்திற்கு மத்திய சாலை அமைச்சகமும் ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் புதிய மேம்பாலம் இதுவரை கட்டப்படவில்லை. நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ள புதுச்சேரியின் மேம்பாலம் கட்டுமானம் திட்டத்திற்கு நிதி ஒதுக்க வேண்டும் என கடந்த ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரிக்கு கடிதம் எழுதி வலியுறுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி உள்கட்டமைப்பு திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தனி கவனம் செலுத்தியது. மத்திய பொதுப்பணித்துறை அதிகாரிகளை புதுச்சேரிக்கு அனுப்பி ஆய்வும் நடத்தியது. சில ஆலோசனைகளை வழங்கிய நிலையில் இந்திரா சிக்னல், ராஜீவ் சிக்னல் மேம்பால திட்டத்திற்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகமானது 436 கோடியே 18 லட்சம் ரூபாய்க்கு ஒப்புதல் தந்துள்ளது. இந்த மேம்பாலம் 3.877 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரம்மாண்டமாக அமைய உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நீண்ட கால கோரிக்கைக்கு தற்போது அரசு செவி மடுத்துள்ளது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் இந்த பணிகளை விரைந்து முடித்து போக்குவரத்து நெரிசலை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கோரிக்கை வைத்துள்ளனர்.
புதுச்சேரியில் தொழில் தொடங்க அரசு துறைகள் கால வரம்புக்குள் தடையில்லா ஆணை வழங்காவிட்டால் அபராதம் விதிக்கும் புதிய சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் தொழிற்சாலைகளுக்கு கடந்த காலத்தில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் படிப்படியாக அந்த சலுகைகள் குறைக்கப்பட்டதனால் புதுச்சேரியில் தொழில் தொடங்க யாரும் முன்வரவில்லை. தொழில்களை தொடங்க அரசின் பல்வேறு துறைகளில் அனுமதி பெறுவதிலும் காலதாமதம் ஏற்பட்டதால் தொழில் முனைவோர்கள் தயக்கம் காட்டி வந்தனர். இதனால் தொழில்களை தொடங்க அனுமதி வழங்க ஒற்றை சாளர முறைக்கு அரசு அனுமதித்தது. இருப்பினும் கோப்புகளுக்கு உடனடியாகவும் அனுமதி கிடைக்கவில்லை. இதையடுத்து அரசு துறைகளுக்கு அனுமதி வழங்க கால வரம்பு நிர்ணயித்து வணிகம் செய்தலை எளிதாக்கும் சட்ட முன்வரைவு புதுச்சேரி அரசு கொண்டு வந்தது. இதில் பல்வேறு திருத்தங்களுடன் மத்திய அரசு தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சட்ட மசோதா புதுச்சேரி சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டது. தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சட்டசபையில் மசோதாவை தாக்கல் செய்தார். அந்த மசோதாவில் இந்த சட்டத்தின் புதுச்சேரி அரசில் உள்ள தொழில், மின்சாரம், உள்ளாட்சி, சுற்றுச்சூழல், வருவாய், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் தடையில்லா ஆணை வழங்க 5 முதல் அதிகபட்சமாக 21 நாட்கள் வரை கால வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வரம்பை மீறினால் அபராதம் விதிக்கவும் மசோதா வழிவகை செய்துள்ளது. மேலும் நகராட்சி மற்றும் கிராம கொம்யூன் பஞ்சாயத்து அமைப்புகள் வழங்கும் வர்த்தக உரிமம் 5 ஆண்டுகள் செல்லுபடியாகும் என்றும் கள ஆய்வு தேவையில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியிருப்பு, வணிக மற்றும் வேளாண்மை மண்டலங்களில் நில பயன்பாட்டை மாற்ற தேவையின்றி குறு, சிறு, நடுத்தர தொழில்கள் தொடங்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கான குடியிருப்புகள் தொழில் மண்டலங்களிலும் தொழில் எஸ்டேட்களிலும் அனுமதி இல்லாமல் அமைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து கட்டிட வகைகளுக்கும் கட்டிட அனுமதி மற்றும் இருப்பு சான்றிதழ் இணைய வழியில் வழங்கும் முறையும் அறிமுகம் செய்யப்படுகிறது. 6 குடியிருப்பு யூனிட் வரை கொண்ட குடியிருப்புகளுக்கும் 500 சதுர மீட்டர் வரை வணிக கட்டிடங்களுக்கும் தொழில் கட்டிடங்களுக்கும் இருப்பு சான்றிதழ் தேவையில்லை என்றும் பெண்கள் தொழிற்சாலைகளில், கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களில் இரவு நேரங்களில் வேலை செய்ய அனுமதி, 50 பணியாளர்களுக்கு கீழ் உள்ள அனைத்து கடைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு புதுச்சேரி கடைகள் நிறுவனங்கள் சட்டம் 1964 இருந்து விலக்கு, தீ பாதுகாப்பு தடையில்லா சான்றிதழ் செல்லுபடியாகும் காலம் ஓராண்டிலிருந்து 3 ஆண்டாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் நீர் இணைப்புகளுக்கு நேரடி கண்காணிப்புடன் ஆன்லைன் விண்ணப்பம், சிறு, குறு, நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு வணிக தொடக்கத்தை எளிமைப்படுத்த குறிப்பிட்ட அனுமதிகள் மற்றும் ஆய்வுகளில் இருந்து 3 ஆண்டு விலக்கு வழங்கப்படும் என மசோதாவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை அமைச்சர் நமச்சிவாயம் அறிமுகப்படுத்தி முன்னிலைப்படுத்திய நிலையில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் குரல் வாக்கெடுப்பு நடத்தி சட்டம் நிறைவேறியதாக அறிவித்தார். புதுச்சேரியில் சட்டசபை கூட்டம் கூடிய 45 நிமிடமே நடைபெற்ற நிலையில் பேரவையை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் காலவரையின்றி ஒத்திவைத்தார். புதுச்சேரியில் 6வது சட்டசபை கூட்டத்தொடரின் 2ஆம் பகுதி செப்டம்பர் 18ஆம் தேதி 9:35 தொடங்கியது. கூட்டத்தில் இரங்கல் குறிப்பை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் வாசிக்க தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் ஏடுகளை தாக்கல் செய்தனர். தொடர்ந்து வணிகம் செய்தலை எளிதாக்கும் சட்ட முன்வரைவு, சரக்கு சேவை வரி சட்ட திருத்த மசோதா சபையில் தாக்கல் செய்யப்பட்டது. தொடர்ந்து புதிதாக பொறுப்பேற்ற துணை ஜனாதிபதி CP ராதாகிருஷ்ணனுக்கு சபையில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. GST வரி குறைப்புக்கு பிரதமர் மோடி, நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், GST கவுன்சில் உறுப்பினர்களுக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக 45 நிமிடத்தில் புதுச்சேரி சட்டசபை கூட்டம் முடிவடைந்த நிலையில் காலை 10:20 மணிக்கு புதுச்சேரி சட்டசபையை காலவரையின்றி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஒத்திவைத்தார். புதுச்சேரி மீன்வளத்துறையில் பதிவு செய்யப்பட்ட FRB கட்டுமரத்திற்கு டீசல் மானியம் அளிக்கப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமி ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த பதிவு செய்யப்பட்ட 400 விசைப்படகு உரிமையாளர்களுக்கு டீசல் மானியமாக லிட்டருக்கு 12 ரூபாய் வழங்கப்படுகிறது. மீன்வளத்துறையில் பதிவு செய்யப்பட்ட மோட்டார் பொருத்தப்பட்ட FRB கட்டுமான உரிமையாளர்களுக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட டீசல் நிலையத்தில் டீசல் கொள்முதல் செய்யும் உரிமையாளர்களுக்கு வாட் வரிவிலக்கு அளித்து அரசாணை பிறப்பித்துள்ளது. இதனால் கூடுதலாக 3208 உரிமையாளர்களுக்கு டீசல் மானியமாக லிட்டருக்கு 12 ரூபாய் வழங்கப்பட உள்ளது என்று அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி சட்டசபையில் GST சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு புதிய சட்டம் விவாதங்களின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் தொடங்கியது. சட்டசபை கூட்டத்தில் இரங்கல் குறிப்புக்கு பிறகு எதிர்க்கட்சிகளான திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரசும் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகம் தொடர்பாக பேச அனுமதி கோரி சபாநாயகர் இருக்கை முன்பு தர்ணா நடத்தினர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்களை சபை காவலர்கள் மூலம் வெளியேற்றிய நிலையில் சபையில் ஆளும் கட்சியான NR காங்கிரஸ், பாரதிய ஜனதா, சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும் சபையில் இருந்தனர்.
இந்நிலையில் வணிகத்தை எளிதாக்கும் சட்ட மசோதாவை அமைச்சர் நமச்சிவாயம் தாக்கல் செய்தார். வழக்கமாக சட்டசபையில் முன்னிலைப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்கள் மீது உறுப்பினர்கள் சாதக பாதகங்கள் பற்றி பேசுவார்கள். அதில் திருத்தம் தவறுகள் குறித்தும் பேசுவார்கள். ஆனால் சபையில் எதிர்க்கட்சிகள் இல்லாததால் இந்த மசோதாக்கள் எந்தவித விவாதமுமின்றி நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி கொண்டு வந்த ஜிஎஸ்டி சட்ட திருத்த மசோதா, நகராட்சி, கொம்யூன் பஞ்சாயத்து, நகர மற்றும் கிராம திட்டமிடல் சட்ட திருத்த மசோதாக்களும் ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை வரவேற்கும் மசோதாவும் எந்தவித விவாதமுமின்றி நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற பிரம்மாண்ட விளக்கு பூஜையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்றார். புதுச்சேரி பாகூர் சட்டமன்ற தொகுதியில் பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாகூர் மூலநாதர் கோவிலில் தேச நலனுக்காக இடைவிடாத மகா ருத்ர யாகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்திய அமைப்பு மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை இணைந்து பிரதமர் மோடியின் 75வது வயதை கணக்கிட்டு 75 யூனிட் ரத்த தானம் வழங்கப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். மேலும் பாகூர் தூக்கு பாலத்திலிருந்து சுமார் 7500 பேர் பங்கேற்ற பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழலை பாதுகாக்க கோரியும் மத்திய அரசு கிராமப்புற பகுதிகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள் குறித்தும் கையில் பதாகைகள் ஏந்தியபடி பொதுமக்கள் பேரணியில் பங்கேற்றனர். இந்த பேரணியில் கிராமப்புற கலைகளான தாரதப்பட்டை, முழுங்க, ஒயிலாட்டம், மயிலாட்டம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தேச நலன் காக்கவும் மற்றும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளோடு இருக்க வேண்டும் என்பதை மையப்படுத்தி 750 பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜையை துணைநிலை ஆளுநர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடக்கி வைத்தனர். சுமார் 1 மணி நேரம் துணைநிலை ஆளுநர் அவரது மனைவியோடு குத்துவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டார். இந்த பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு நடந்து சென்று துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் நன்றி தெரிவித்தார். இறுதியாக மூலநாதர் கோவிலில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் குடும்பத்தினரோடு சாமி தரிசனம் செய்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இந்தியா அமைப்பின் நிறுவனர் முன்னாள் IFS அதிகாரி சத்யமூர்த்தி மற்றும் வாகூர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஒரு கோவில்ல அவ்வளவுதான் முடியும். ஆனா இந்த இடத்துல வெகு விமர்சையாக கிட்டத்தட்ட ஒரு 700-800 பேர் பக்கமா கலந்துருக்கோம். ஒருத்தர் நினைத்தாலே அதுல கோடி புண்ணியம் அப்படின்னா இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,190 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1380 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.